திருமதி ஜானகி அவர்களை தங்கள் கருத்துக்களை வைக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்கம்மா வாங்க. ஆண்களை பற்றி முதல் எடுத்து விடுங்க. அறிமுகம் இல்லாமல் வந்தோம், அடிக்கடி பேசிக் கொண்டோம், உறவுகளுக்கு மேலே உயிரானோம். காலங்கள் கடந்து சென்றாலும் கடைசி வரை தொடர வேண்டும் அனைவருடைய நட்பு. இந்த 29வது நண்பர்கள் விழாவிற்கு வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன்களே, தம்பிகளே, மாமன்களே, மச்சான்களே, அத்தான்களே, என்னுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உரிமையான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் பேசுறதுலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நான் உங்க கட்சி தான் ஆட்டோ பத்தி தான் பேச போறேன். அது மட்டும் குடும்பம்னா என்னங்க? கொடு இன்பம் அப்படிதான் வரையறுக்கப்பட்டிருக்கு. குடும்பம் என்னும் வீடு வெறும் செங்கலால் கட்டப்பட்டது அல்ல, ஆண்கள் என்னும் நம்பிக்கையாலும் அவர்களுடைய திறமையாலும் கட்டப்பட்டதுதாங்க குடும்பமே. இதுல குடும்பம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னா நம்முடைய சின்ராசையா பேசினாரு, பெண்கள் ஆலமரம் மாதிரி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேரவை கருணையா என்னும் ஆலமரமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல விடுதுகளாக இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் பனைமரம் தாங்க. யாராவது அதுல நிழலுக்கு சாய முடியுங்களா? கண்டிப்பா முடியாது, அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போறேன்னு வச்சுங்களேன், சரி நம்மளும் வேலையில இருக்கோம், ஒரு வேலை பார்க்கற பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்க. அப்ப நம்ம தான் சொல்றாங்க சொந்த வீட்டு கட்டிக்கலாங்க, நம்ம இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அவங்கள நம்பி ஒரு 2 மாசம் தான் இஎம்ஐ கட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்து என்னங்க அக்கௌண்ட்ல பணமே இல்ல, இது ஏன் பணம், இது ஓ பணம், நீ கோட்டை தாண்டி வரக்கூடாது, நானும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க. நம்ம இனமெல்லாம் ஓவர் டைம் பண்ணி பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் தான் வந்திருக்கு. அந்த பக்கம் பாருங்களேன், டயட்ல தாங்க இருக்கிறேன், ஆனா தொப்பை மட்டும் எப்படிதான் வருதுன்னு தெரியலங்க. இதெல்லாம் தெரியாத உங்களுக்கு திறமையை யாருங்க வேலை செய்யறாங்க, இத பேசுறாங்க பாருங்களேன். இதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்ற முக்கியமான ஒரு விஷயம், எல்ஐசி 1 நிமிஷம் தான் இருக்கு. எல்ஐசி யார் பேர்ல கட்டுறோம்? ஆண்கள் பேர்ல தான் கட்டுறோம். ஏன் தெரியுமா? தான் இல்லாமல் இருந்தாலும் தன் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக. அடுத்தது கடன் யார் பேர்ல வாங்குறாங்க? ஆண்கள். உங்க பேர்ல தான் வாங்குறீங்க. ஏன்னா எந்த ஒரு கடன்காரனும் தன் மனைவியிடம் கேட்டுக்கூட கூடாது என்பதற்காக. ஆனால் சொத்து மட்டும் யார் பேர்ல வாங்குறீங்க? வீட்டுல நீங்க போய் வாங்குவீங்க இல்லையா? அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு இங்க சொன்னாங்க சாப்பாடு கிடையாதுன்னு சொல்றாங்க. போட்டுட்டு டெலிவரி பாய் வேலை பார்த்துட்டு நைட் 12 மணிக்கு வந்து சாப்பிட்டா அம்மா சாப்பாடு போடுறான்னு பார்த்தா தட்டுல போடுறதுல நெட்டுல போட்டுட்டு இருக்காங்கயா. இந்த சாப்பாடு யாருக்கு வேணும் சொல்லுங்க. அப்ப அந்த ஐயா கேக்குறாங்க, ஊருக்குள்ள இருந்தவங்க தெரியாதவங்க லைக் போடுறாங்க, நீ ஐயா லைக் போட மாட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஐயா சொல்றாரு, ஏமா பார்த்தவெல்லாம் ஒரு சமையல பார்த்தவன், நான் மட்டும்தாமா சாப்பிட்டேன் கேக்குறான். அது மட்டும் இல்லையா, இப்போ இந்த அவைக்கு இந்த பேரைக்கு வர்றது திறமை பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? நாமெல்லாம் என்ன செய்யணும்? இந்த சேரீ எடுக்கலாமா, டிசைன் வச்ச பிளவுஸ் தைக்கலாமா, அதுக்கு 1000 ரூபாய் செய்யலாமா, 2000 ரூபாய் செலவு பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா இங்க நம்முடைய முத்துமணி அண்ணன், கருணையா, இவங்க இங்க இருக்க ஆளுமைகள் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? வரவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கலாம், அவளை எப்படி தங்க வைக்கலாம், எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு வெறும் 1000 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைச்சிட்டு நான் தான் காலமா எப்படியா பேச முடியும் உங்களால? அதோட கட்டல யாராவது மொய் வைக்க போறீங்கள, அந்த மொய்க்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்கயா. உண்மையில சொல்றேன், நம்ம ஆளு வேற 1000 ரூபாய் பாக்கெட்ல சுமார் பூரா சுத்திட்டு காப்பா வைப்போம். ஏன் கேட்டா ஒரு ஜட்டியை பார்த்தா கஷ்டப்பட்டு விட்டுட்டு இது 6 மாசம் வரும். கண்டிப்பாக ஆண்கள் தாயா. வெரி குட் அப்படி சொல்ற இடத்துல விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, சிக்கனம். இந்த சிக்கனை பத்தி இவங்க யாராவது பேசினாங்களா? சிக்கனன்றது எங்க சார் இருக்கு? சிக்கனத்துக்கு இலக்கணமே ஆண்கள் தாங்க. ட்ரெஸ் எடுக்க போகும்போது தெரியும். வேலை அவங்க பார்த்தாலும் பர்ஸ் கொண்டு பணம் எங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம். அதை நீங்க பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க. கொரோனா காலகட்டத்துல எட்டாத தூரமே எட்டாத உயரத்துல தலைகளில் வண்ணம் பூசி எத்தனை பேர் குடும்பத்தை காணாங்கன்னு தெரியுமா? நாம அவ்வளவு சுத்தி வரும்போது கூட பின்னாலவா எங்க பிள்ளைகளுக்கு வந்துடும் அப்படித்தானே சொன்னோம். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அது போல வீடு வேணும், பெரிய கார் வேணும், கனவு கோட்டை கட்டுறது தாங்க பெண்கள். ஆனால் அது உண்மையாக்குறதும் அதுக்கு இஎம்ஐக்கு பாடுபடுறதும் குடும்பத்தை திறமையா கொண்டு வரதும் ஆண்கள் தாங்க.
என்னுடைய கணவர் என்னை டிகிரி முடிச்சு என்ன டீச்சரையும் படிக்க வச்சு பிஎஸ்சி முடிக்க வச்சு என்ன இன்னைக்கு அரசு பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணி வாங்கி கொடுத்திருக்காருயா. இந்த புத்தகம் யாராவது தன்னுடைய கணவனை படிக்க வைத்து அரசு வேலைக்கு பார்ப்போம் எனக்கு பேருந்துல ஓட்டுநர் 60 பேர் இல்லையா? அதோட என்ன கேட்டா தங்கையை படிக்க வைக்கிற எத்தனை ஆண்கள், தன் அக்காவுக்கு திருமணம் பண்ணக்கூடிய எத்தனை ஆண்களை பார்க்கணும். அக்காவோட கடைசி மெடிக்கல் செலவு வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு போறாங்க ஆண்கள். அப்படி இல்ல, நமக்கு தேவையான செஞ்சுக்கிட்டோமா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. மாமனார் கிட்ட இருந்து யார் வந்தாலும் மாமியார் வந்தா கொண்டு கஷ்டம், மாமனார் வந்தா கஷ்டம். அந்த மண்டல பாருங்க கொட்டியார் வந்தா எவ்வளவு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பொழுதியா இருந்த பொழுது யாருன்னா கையை கொடுங்க பார்ப்போம். யாருக்கிட்ட பொழுதியா இருக்கிறேன் நான் பார்ப்போம். ஜானி வீட்டுக்காரர் வந்துக்கிறாரா கேளுங்க.